இது ஷாங்காயில் வெளியிட்டதான ஒரு வீடியோ. எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்றது. இதான் சேட்டலைட், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதான் சேட்டலைட். இந்த மாதிரி ஏறக்குறைய 3000 சாரி இப்போலாம் எங்கேயோ போயிருச்சு, கிட்டத்தட்ட 20,000-30,000 சேட்டலைட், 1,00,000 சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறாங்களாம். எலான் மாஸ்க் சொல்கிறாரு. மேலே அடிச்சுக்க போகிறாங்க இப்போ இனிமேட்டு. அங்கே ஆக்சிடென்ட் ஆக போகுது, அந்த அளவுக்கு சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு. இது இப்போ ஒவ்வொரு சிட்டிக்கு மேலேயும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சேட்டலைட்டுக்கு பேர் ஐ ஆன் த ஸ்கைன்னு பேர். அப்படின்னா என்ன, வானத்தில் ஒரு கண் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரேல் பண்ணியிருக்கு, இப்போ இந்தியா கூட பண்ணியிருக்கு, நிறைய நாடு பண்ணியிருக்காங்க ஐ ஆன் த ஸ்கை அப்படிம்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, எந்த மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் என்ன பண்ணாலும் எவ்வளோ கருமேகம் இருந்தாலும் சேட்டலைட் அதை ஊடுருவி உங்களை பார்க்கும். இப்போ சமீபத்தில் பாருங்க, ஈரான் இஸ்ரேல் வார் நடக்குது இல்லை, அந்த ஈரானிய தலைவர்களை குறி வச்சு கரெக்டாக அடிக்கிறாங்களா பங்கருக்குள்ள இருக்கிறவங்களெல்லாம். அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? சேட்டலைட். அந்த சேட்டலைட்ல இருந்து அந்த இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் நம்பரை கண்டுபிடிக்குதுன்னு, நம்பரில் அவருடைய பிளட் குரூப்பை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க யாருடைய பிளட் குரூப் ஒன்று இவங்ககிட்ட இருக்கும். அந்த பிளட் குரூப்பில் இருக்கிறவர் எங்கே இருக்கிறாரு, அது எங்கெங்கெல்லாம் இருக்குது, அவருடைய பசங்க எல்லாம், அதில் அவர் எங்கே இருக்காருன்னு பர்டிகுலராக பார்த்து அடிக்கிறான் இஸ்ரேல்காரன். இப்போ அப்படித்தான் அந்த ஈரானிய சுப்ரீம் லீடர்லாம் அடித்தாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த கண்டுபிடிக்கிற அந்த சேட்டலைட் ஐயா அந்த ஸ்கை அது மேலே இருக்குது. இப்படி தான் உங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த வந்து ரோட்டில் வந்து இந்த கார் நிற்கிது, அந்த நம்பர். இப்போ அந்த சிட்டிக்கு மேலே தான் அந்த சேட்டலைட் இருக்கு, சரியா? அந்த சிட்டிக்கு மேலே அந்த சேட்டலைட் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ அந்த காரே தெரியாது உங்க கண்ணுக்கு, அப்படிதானே? இதே மாதிரி தான் நீங்க இன்னும் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. இப்போ அந்த சிட்டிக்குள்ள இருக்கிற 360 டிகிரியில யாரை வேணாலும் அது போய் பிக் பண்ணும். இது வந்து நமக்காக என்ன பண்றாங்க, நமக்குன்னா அவங்க வெளியிட்ட வீடியோக்காக ஸ்லோவா அவங்களுக்கு காட்டுறாங்க. இவ்வளவும் ஒரு செகண்ட்ல நடக்கும். இப்போ பாருங்க, இப்போ அந்த அம்மா போகுது, அந்த அம்மாவை அவங்க என்ன கையில் சாப்பிட்றாங்கன்ற வரைக்கும் பார்க்க முடியும். இது வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி. இப்போ இதை விட்டு அட்வான்ஸ்டாக போயிருச்சு. 6Gக்கு வந்துட்டோம் நம்ம. 5G எல்லாம் முடிச்சு 6Gக்கு வரோம். இப்போ பாருங்க, அந்த 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 சிட்டிக்குள்ள ஒரு ஒரு போட்டோ அல்லது ஷிப்போ ஒன்று போகுது. அதோட நம்பரை எப்படி அவங்க செக் பண்ணுறாங்க பாருங்க. அந்த நம்பரை அவங்க எப்படி அழகாக ட்ரேஸ் பண்ணுறாங்க பாருங்க. தெரியுதா? இப்படித்தான் உங்களுடைய கார் நம்பர் 2 வீலரை செக் பண்ண முடியும். இப்போ நல்லா கவனிச்சிங்களா? ஆர்டிஓவில் முந்தி மாதிரி நம்ம நம்பர் பிளேட் வாங்க முடியாது. நம்பர் பிளேட் அவங்களே தான் கொடுக்குறாங்க. அது உள்ள என்ன இருக்குன்னா ஜிபிஎஸ் கருவி வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தூரம் போனாலும் கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள உங்கள் வண்டியை என்ன பண்ணிடலாம், காணாமல் போச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது நீங்கள் போய், ஆனால் என்னென்னா நமக்கு ப்ரொசீஜர் தான் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம ஊரில் கொண்டு போய் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவர் 2-3 நாள் கழிச்சு வர சொல்லுவார். ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்க. அந்த காப்பியை கொண்டு போயிட்டு நம்ம ஆன்லைனில் கொடுக்கணும், வெப்சைட்டில். அவங்க அதை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம ப்ராசஸ் தான் கஷ்டம். ஆனால் நினச்சா இமிடியேட்டாக கண்டுபிடிக்க முடியும். அத்தனையும் அந்த சிப்பு உங்களுடைய நம்பர் பிளேட்டில் இருக்குது. காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், தெரியுமா? நீங்கள் லாக் பண்ணிட்டா கூட ஒரு லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும்ல, அதெல்லாம் ஈஸி சிப்புன்னு சொல்லுவாங்க. அது உள்ளே இருக்குது காரில். அதை எங்கே போனாலும் கண்டுபிடிக்கலாம். வித்தின் மினிட்ல கண்டுபிடிச்சிடலாம் எங்கே இருக்குன்ட்டு. பெங்களூரில் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனியில் இருந்த ஒரு காரை வந்து ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் அப்படி நடந்துச்சு. எங்கள் அண்ணன் சொன்னான். அப்போது கொண்டு போயிட்டாங்க. இது நடந்தது சில வருஷங்களுக்கு முன்பாக. அந்த கார் போன உடனே கார் காணாமல் போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இமிடியேட்டாக அவங்க சிஸ்டத்தை ஆன் பண்ணி அந்த கார் எங்கே போகுதுன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அந்த கார் போகிற அந்த ரூட்டில் இருக்கிற செக் போஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த கலர் இந்த நம்பரோட ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு, இத்தனை நிமிஷத்தில் உங்கள் செக் போஸ்ட் கிட்ட வரும், அதை வந்தவொடனே பிடிச்சிக்கோங்கன்ட்டாங்க. பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் சில மினிட்ல பிடிச்சிடலாம் உங்க காரை. அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் கண்காணிக்கிறார்கள். நீங்க போன் போட்ட உடனே கனெக்ட் ஆகுது இல்ல, யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப்னு ஒரு குரூப், வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்களா நீங்க எல்லாரும்? வாட்ஸ்அப் உடைய ஓனர் எங்க இருக்காரு தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிறாரு. ஸோ அதோட சென்டர் எங்க இருக்கு? சேட்டலைட்டு, அமெரிக்கன் ஆப்ரேஷன், அது அங்கேருந்து வருது. ஆனால் நீங்கள் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? இந்தியாவிலேருந்து கூப்பிடுறீங்க. ஆனால் கால் இப்போ சேட்டலைட்டுக்கு போய் எங்கே போகுது? நீங்கள் கூப்பிட்ற எந்த நாட்டுக்கும் போகுது தானே? வாட்ஸ்அப்பில் எந்த நாட்டுக்கு போகுது? எவ்வளோ நேரத்தில் கனெக்ட் ஆகுது? ஒரே செகண்டில் கனெக்ட் ஆகும். ஒரு செகண்டுக்குள்ளே கனெக்ட் ஆகும். எப்படி முடியுது? வாட்ஸ்அப்போடைய சென்டர் பாயிண்ட்டு அமெரிக்காவில் இருக்குது. அவனுடைய ஆப்ரேஷன் முழுக்க அமெரிக்காவிலேருந்து இருக்குது. சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டான் மேலே. நீங்கள் கூப்பிடுறீங்க, அவனுக்கு கனெக்ட் ஆகுது. ஒரு செகண்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, போட்ட உடனே கிடைக்குது, நெட்வொர்க் சூப்பராக இருக்குது.
அப்படிதானே சொல்றீங்க? போட்டோன்னு என்ன செய்யுது? கிடைக்குது. போட்டோன்னு கிடைக்குதுங்க. நல்ல செம்மையா இருக்கு நெட்டு அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலா என்னன்னா, அவ்வளோ சீக்கிரம் உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நமக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் பிஎஸ்என்எல் தான். எப்போ போட்டாலும் தொடர்பு எல்லைக்கு வெளியவே தான் இருக்கும். அது உங்களை கண்டே பிடிக்க முடியாது இல்லையா? நீங்க உங்களுக்கு பிஎஸ்என்எல் பிடிக்கல, ஆனா நீங்க பாருங்க அந்திகிறிஸ்து வரும்போது பிஎஸ்என்எல் தான் பெஸ்டா இருக்கும். அவன் வந்து தடுமாற போறான்னா இந்தியாவில் தான் தடுமாற போறான். நான் எப்போ அடிக்கடி சொல்லுவேன், அந்திகிறிஸ்துன்னு ஒருத்தன் ஒரு நாட்டை பார்த்து பயப்படுறான்னா அது இந்தியாவாக தான் இருக்கும். அவன் நினச்சிப்பான் இவனுங்க என்ன பிடிக்காம இருந்தா சரி. ஏன்னா இப்போ இவனுங்க எந்த நேரத்தில் எதை பண்ணுவானுங்கன்னு இந்தியாவில் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கடந்த ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம், எது நடக்குதுன்னு நமக்கே தெரியல. கடைசியாக நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், என்ன வேணாலும் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம், நடந்தது நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது அப்படின்னு போயிட வேண்டியது தான். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, வேறொன்று நடக்கும், வேறொன்று நினைப்பீங்க, வேற ஒன்று நடக்கும். இனிமேட்டு நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. இந்த நாட்டில் யோசிச்சிங்கன்னா தொலைஞ்சிங்க, உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும், என்னடா நடக்குது இந்த நாட்டில் அப்படின்ட்டு. நான் அதுலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். 2026 மே மாதம் 4ஆம் தேதியிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். நான் எதையும் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா யோசிச்சதானே டென்ஷன் ஆகும் நமக்கு. நம்ம ஏன் யோசிப்பானே? எதையும் யோசிக்க வேண்டாம். பைபிளை படித்தோமா, ஆண்டவரை பற்றி யோசித்தோமா, அது பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வேற எதை பார்த்தாலும் மண்டை சூடாகுது நமக்கு. அதனால் நீங்கள் மே 4னா எதையும் நினச்சிக்கலையே, நானும் எதையும் சொல்லலை, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கப்படாது. நம்ம பாட்டு பைபிளை வாஸ்தவமா ஜெபம் பண்ணமான்னு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அந்திகிறிஸ்து வந்து டென்ஷன் ஆக போகிறான், அது மட்டும் நடக்கும், கன்ஃபார்மாக நடக்கும். அவன் ஒன்று நினச்சிக்கிட்டு வருவான், இங்கே வேற ஒன்று நடக்கும். அவன் கடைசியாக வந்து பிடிக்கிறது இந்தியாவாக தான் இருக்கும். அவன் சொல்லிடுவான், இவனுங்களை பிடிக்க முடியாது, எனக்கு ரொம்ப நல்லவனெல்லாம் இருக்கானுங்க, அதனால் விட்டுருவான்னு விட்டாலும் விட்டுருவான். கவனிங்க, இப்போ நம்மளை இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நடக்குது? ஒரு செகண்டுக்குள்ளே உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சிப்பு தான் உங்கள் கையில் வைக்க போகிறாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ID 2020ன்னு சொல்கிறதான இதுக்குள்ளே வச்சு உங்களுடைய வலது கையிலையோ நெத்தியிலையோ போட போகிறாங்க. இதை தான் அவங்க செய்ய போகிறாங்க. இது 2020லேயே ரெடி. 2020லேயே என்ன பண்ணிட்டாங்க? ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி வைப்பாங்க பாருங்க, இப்படி பாருங்க, இந்த அவங்க எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்க பாருங்க. மொத்தமே 30 செகண்ட்ஸ் தான். 30 செகண்டுக்குள்ள உங்களுக்கு வச்சிருவாங்க. அந்த அம்மாக்கு வைக்க போறாங்க பாருங்க, அவ்வளோதான். இப்போ வச்சாச்சு. இப்போ அவர் கையில் இருக்கிறதுக்கு பேர் ஸ்கேனர் கருவி. உங்கள் ஸ்கேன் இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்த உடனே, ஸ்கேன் பண்ண உடனே அந்த கைக்குள்ளே இருக்கிற, அதாவது இப்போ உங்கள் கார்டுக்குள்ளே இருக்குல்ல டீடைல்ஸ், உங்கள் கார்டில் இருக்குல்ல எல்லா டீட்டெயிலும் சிஸ்டமில் வந்துடும், எதிரில் இல்லை அதுலேயே வந்துடும். இது பழைய மெத்தட். இப்போ புது மெத்தடில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எதிரில் உள்ள சிஸ்டமில் உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இப்போ இது உள்ள என்ன இருக்குது? உங்கள் அட்டைக்குள்ளே என்னென்ன இருக்குதோ எல்லாம் இருக்குது. மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் 3ம் இருக்கு. இது இப்போ எங்கே இருக்குது? அந்த அம்மாவுடைய வலது கையில் இருக்கு. வெளிப்படுத்தல் 13:17 100% நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. இந்த சிப்போடைய சைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரிசி அளவு தான் இருக்கும். ஒரு நல்ல பாசுமதி அரிசி இருக்குல்ல, அந்த அளவு தான் இருக்கும். இதை அப்படியே தூக்கி உங்கள் கையில் வச்சிருவாங்க. இப்போ இது என்ன செய்ய போகிறாங்க, இது எப்படி வைக்க போகிறாங்க, இது எப்போ நடக்கும்ன்றதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ வலது கையில் நெத்தியிலே வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் இப்போ ரெடியாகவே இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இந்த 3rd வேர்ல்டு வார் இப்போ நம்ம வரப்போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த வார் வரும்போது இதை எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று போடுவாங்க. எப்படி சட்டம் போடுவாங்க, யாரை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கான ப்ராக்டிஸை தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா போது செஞ்சு பார்த்தாங்க. அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டோம், நாங்கள் நல்லபடியாக கீழ்ப்படிவோம் அப்படின்னு. என்ன நம்பிக்கை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா உங்களுக்கு வேக்சின் ஒன்று போட்டாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? 1, 2ன்னு போட்டாங்கல்ல, வேக்சின் 1 ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் போட்டாங்கல்ல. சரி, இப்போ நீங்கள் வேக்சின் போட்டுட்டீங்க இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் வேக்சின் போட்டேன்னு சொல்கிறீங்க, போட்டிங்களா இல்லையாங்கிறத எதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறது? வேக்சின் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருந்துச்சு தானே? அந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டை நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? காட்டணும். வேலைக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக, அதுவும் கவர்மெண்ட் ஒர்க் போகிறவங்களாம் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும்? வேக்சின் சர்டிஃபிகேட் போட்டிருக்கணும். காலேஜ் போகிறவங்கலாம் போட்டிருக்கணும். பப்ளிக் பொது இடத்துல கூட்டுறவங்களாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வேக்சின் சர்டிஃபிகேட் போட்டிருக்கணும். ஃப்ளைட்லையோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாம் என்ன வச்சிருக்கணும்? வேக்சின் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அவங்க சொன்னாங்க. ஸோ நம்ம அதை கேரி பண்ணோம். எப்படி கேரி பண்ணீங்க எல்லாரும்?
அதை எப்படி எடுத்துட்டு போனீங்க? பெரும்பான்மையானவங்க ஃபோனில் வச்சுருந்தாங்க, அப்படிதானே? கொஞ்சம் பேர் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுருந்தாங்க. பெரும்பான்மையானவங்க எதில் வச்சுருந்தாங்க? ஃபோனில் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வேக்சின் சர்டிஃபிகேட் எதோட இணைக்கப்பட்டிருந்துச்சு? உங்கள் ஆதாரோடு கூட இணைக்கப்பட்டிருந்துச்சு. ஆல்ரெடி ஆதாரோட எல்லாம் இணைச்சிருக்காங்க இந்த வேக்சின். இப்போ இது இருந்தால்தான் நீங்கள் வெளியே வர முடியும். இது இருந்தால்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? வேலைக்கு போக முடியும். இது இருந்தால்தான் நீங்கள் எந்த காரியத்தையும் ஸ்கூலுக்கு போக முடியும், காலேஜுக்கு போக முடியும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொன்னாங்க தானே? இப்போ அதே தான் இப்போ செய்ய போறாங்க. அது ஒரு டிராமா, பிராக்டிஸ், ரிகல்சல். உலகளாவிய, திருப்பியும் சொல்றேன், இது இந்தியா பண்ணுச்சு அதெல்லாம் இல்லை, இது உலகளாவிய எல்லா நாட்டிலையும் பண்ணாங்க. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேக்சினை இந்தியா ஒன்று தயாரிச்சிச்சு. கோவேக்சின்னு சொல்லி இந்தியா ஒன்று தயாரிச்சது. அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டு ஆரம்பத்தில் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிட்டான்? ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் கோவிஷீல்டு ஒன்று கொடுப்போம், நீ அதைத்தான் போடணும். அவன் ஒன்று வச்சிருந்தான், ஃபைசர், கோவிஷீல்டு இதெல்லாம் வச்சிருந்தான், அதை தான் போடணும், உன் இஷ்டத்துக்குலாம் தயாரிக்கூடான்ட்டான். எவ்வளோ ஒரு சர்வாதிகாரம் வருதுன்னு நல்லா கவனிங்க. இப்போ இந்தியா சொல்லிச்சு, எங்ககிட்டே என்ன இருக்கு? மருத்துவம் இருக்கு, நாங்கள் அதை தயாரிக்கிறோம்னு சொல்லி கோவேக்சின் தயாரிச்சோம். அவன் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். கடைசியா டிராவல் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க வெளிநாட்டுக்கு. கோவேக்சின் போட்டால் வெளிநாட்டில் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டான். கடைசியில் அப்புறம் போராடி என்ன பண்ணிட்டோம்? கோவேக்சின் போட்டாலும் போலான்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க, அதன்படி நீங்க கேட்கணும். கேட்டா தான் நீங்க வெளியே போக முடியும், வர முடியும்.